விதம் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. அது இருக்கா வந்துருமா சொல்லலாதானே சனங்கள் எல்லாத்தையும் இப்போ 33 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அப்படியே நாங்கள் டெவலப் ஆகிக்கிட்டே வந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பரிசுகள் வந்திருக்கு. அதில் இப்போ நாங்கள் எடுத்துறேன் நாங்கள் முன்னுக்கு வைக்கிறதுக்கா நல்ல விஷயம். டிக்கெட் வந்து எங்கே வாங்கலாம்? இப்போ இன்றைக்கு இங்கே வாங்காட்டி ஆன்லைனில் பண்ணலாம். என்ட்ரி ஆப் மூலமாக பண்ணலாம். சரி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா, ஜெர்மனியில் இருக்கிற வூப்பர்டால் நகரத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம்டா, இந்த வூப்பர்டால் நகரத்தில் இந்த நகரத்தில் உள்ள ஆட்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு கிறிஸ்மஸ் விழா நடத்த போகிறாங்க. அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறேன். வாங்க பார்ப்போம். கிறிஸ்மஸ் விழாண்டுட்டு என்ற கோயிலை காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த ஆலயத்தினுடைய அரங்கம் வந்து அங்கால இருக்குது. அந்த அரங்கத்துக்குள்ளே தான் இந்த விழா வந்து நடக்குது. அதை விட இன்றைக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, இன்றைக்கு கார்த்திகை தீபம் நாள். அதனால் இன்றைக்கு கோயில்லையும் விசேஷமான பூசைகள் இருக்குது. அதையும் நான் எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணி உங்களுக்கு தனியாக போடுறேன். வாங்க பார்ப்போம். சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். மெழுகுதிரி வணக்கம். மெழுகுதிரியெல்லாம் என்னத்துக்கு வச்சுருக்கிறீங்க? கொளுத்தி கொண்ட அப்படியே கொண்டு அங்கே முன்னுக்கு வைக்கிறதுக்கா? நல்ல விஷயம். இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னவோ செய்யுங்க, உங்களோட முறைப்படி செய்யுங்க. சரிங்களா? வந்துட்டு வாசல்லே நத்தர்ப்பா பண்ணிக்கிறார். பார்ப்போம் ஆலயங்கள். பாலன் பிறப்பு சரியாக ஆரம்பிக்கிற நேரத்துக்கு வந்தபடியாக ஓகேயா இருக்கும். முன்னுக்கு ஒரு இடத்த பிடிச்சி நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி கொண்டு. ஆரம்ப நிகழ்வில் இருந்தே தொடங்குவோம். பிள்ளைகளெல்லாம் அழகாக விளக்கு கொளுத்தி கொண்டு வராங்க. நிகழ்வுகள் தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த வருடம் நாங்கள் இளையோரை ஊக்கப்படுத்த 2 இளையோர்களை இன்றைய ஒளிவிழா நிகழ்வுக்கு அறிவிப்பாளர்களாக நாங்கள் அறிமுகப்படுத்த விரும்புகின்றோம். அந்த வகையிலே ஷரோனா மற்றும் பெரோனா இருவரும் இணைந்து இன்றைய நாளிலே இந்த ஒளிவிழா நிகழ்வுகளுக்கான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார்கள். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அனைவருக்கு மதிப்பு அளிப்பர் எனும் கருப்பொருளுடன் இதோ உபற்றா தூய ஆவியானவர் பணித்தளம் பெருமையுடன் வழங்கும் 2024 ஒளிவிழா நிகழ்விற்கு பெரும் மகிழ்வுடன் உங்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். இன்றைய விழா நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக ஒளிவிழா தீபபவனி ஆரம்பமாகின்றது. இதற்காக அனைவரும் எழுந்து நிற்போம்.
வாசிக்கப்படும். இறைவார்த்தை வாசிப்பவர் திருமதி டிஷாலினி ராஜேஷ். புனித ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 14 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று அவர் தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் ஜோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்தும் மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகண்டார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவார்த்தையை தொடர்ந்து குருவானவர் மற்றும் பிரதம விருந்தினர் ஒருவிழா தீபம் ஏற்றி வைப்பார்கள். பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் வைத்துவிட்டு தங்களுடைய இருக்கைகளுக்கு செல்வார்கள். Herzlichen Dank. Als nächstes bitte ich alle, ihre Kerzen zu dem dafür vorgesehenen Platz zu bringen und sie dort abzustellen. Anschließend können Sie an Ihren Plätze zurückgehen. எமது ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியாளர் இயக்குனர் அருட்பணி நிறுவன் அடிகளார் மற்றும் பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் எமது ஜெர்மன் புனித அந்தோனியார் ஆலய குரு சாமுவேல் அடிகளோரே என்றும் பாசத்துக்குரிய ஓபட்டாய் பணித்தள மக்களே, மேலும் நன்னாளில் இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, பெரியோர்களே, இளையோர்களே, சிறுவர் சிறுமிகளே, எமது ஜெர்மன் தேசத்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இம்மாலை வேளையில் இம்முகத்துடன் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். இந்த நாள் எமது உபச்சார் தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் எமது ஆன்மீக பணிக இயக்குனர் இன்று இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ளார். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டின் கடைசி பகுதியில் நன்றி உணர்ச்சியுடன் கழிப்படைந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை எதிர்நோக்குவது மகிழ்ச்சிகரமான தருணமாகும். கிறிஸ்மஸ் என்பது குடும்பத்தின் நன்றியின் மற்றும் நம்மை இணைக்கும் பாசத்தின் காலமாகும். இது நம் வாழ்வின் முக்கிய அம்சங்களை சிந்திக்க ஊக்குவிக்கிறது. ஒருவருக்கொருவர் கொண்ட பாசத்தையும் மதிப்பையும் நம்மை தூண்டும் நற்குணங்களையும் நம்பிக்கையும் எடுத்து காட்டுகிறது. இன்றைய ஒளி விழாவிற்கு சீராக்கி ஞானம் நூல் 3வது அதிகாரம் 6வது இறை வசனத்திலிருந்து ஒரு விசேஷமான இறைவசனம் மையக்கருத்தாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தம் அன்னையருக்கு மதிப்பு அளிப்போர் என்று. இந்த வசனம் நம் வாழ்வின் அடிப்படை அறங்களை நினைவுபடுத்துகின்றது. நம்மை உருவாக்கியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும், அவர்களிடம் மரியாதையுடனும் அன்புடனும் நடக்கவும், குறிப்பாக கிறிஸ்மஸ் காலத்தில் குடும்பம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள உறவுகளின் முக்கியத்துவத்தையும் மிக வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறது.
பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்காக பல தியாகங்களை செய்கின்றார்கள். எனவே அவர்களை மதிக்க வேண்டும். பெற்றோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் ஆதரவு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமாகும். இந்த வசனம் குடும்பத்தின் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு அழைப்பு ஆகும். இந்த அழைப்பை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மட்டுமல்லாமல் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் அனைவரும் இணைந்து பெற்றோர்களுடன் அன்பு மற்றும் மரியாதையுடன் அணுகவும் வேண்டும் என்று பாலக இயேசுவை வேண்டி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்பதோடு வரவேற்புரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு மனதார நன்றி கூறி எனது வரவேற்புரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. Ihr habt sehr schön getanzt. சிறுவர் நடனத்தில் பங்கு பற்றிய சிறுமிகள் கிசாரா சுகந்தம். இதில் வச்சுட்டு ஓகே. வணக்கம். என்ன மாதிரி இந்த அதிர்ஷ்டலாம் வச்சு இழுப்பெல்லாம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி கத்தோலிக்க ஆன்மீக பணியால் நடத்துகிற ஒளிவிழா நிகழ்ச்சி. இன்றைக்கு நான் வந்து பொருளாளர். ஓகே. அப்போ இதுதான் சீட்டெழுப்பு. இது ₹1. நிறைய பரிசுகள் வந்திருக்கு. ஓகே. உங்களோட அதிர்ஷ்டத்தை இதில் பார்க்கலாம். மற்றது இந்த காசை வந்து நாங்கள் இது கிட்டத்தட்ட ₹100 முதல்ல ₹100 இப்போ 25 பரிசு பொருட்கள் இருக்குது. ₹100 குறைஞ்ச அளவுக்கு வந்து பண்ணுறது. இது இப்போ எப்படி செய்வீங்க? இப்போ இதெல்லாம் விற்று முடிய அந்த வாங்கின சீட்டை இந்த இதை வந்து அது வாங்க. இப்போ இது 2 கிட்ட உதாரணத்துக்கு 2 ஒரே நம்பர் இதை அவங்க வச்சுருப்பாங்க. இதை நாங்கள் இப்போ ஒரு வாழையில் போட்டு அப்படியே குளிக்கிட்டு சின்ன பிள்ளைகளை விட்டு முதலாவது பரிசு 2 ஒரு ஆள் எடுக்க விடுவோம். எத்தனை நேரம் செய்வீங்க? அப்படி எத்தனை பரிசு இருக்கோ அவ்வளோ பரிசு இருக்குன்னு அவ்வளோ. ஓகே. அப்புறம் அந்த சொல்ல நீங்கள் அந்த பணத்தை என்ன செய்வீங்க? அந்த பணத்தை நாங்கள் ஊருக்கு வயோதிர்மூலம் கட்டுறதுக்கு அந்த அப்படியான விஷயங்களுக்கு ஃபாதரோட நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்களோட பங்களிப்பு யாழ்ப்பாணத்தில் எனக்கு இடம் நல்லா தெரியல. வயோதிர்மூலம் ஒன்று கட்டுப்பட்டுருக்கு. ஃபாதர் நிருபன் தான் அதுக்கு பொறுப்பாக எங்களோடலாம் கலந்து ஆலோசனை செய்கின்றது. நல்ல விஷயம். ஓகே, சந்தோஷம். நாமளும் இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்ட லாப சுற்றெழுப்பு வாங்கியிருக்கிறோம். நம்பரை பாருங்கள், 0764. இதுதான் பார்ப்போம். கவிதை வழங்குபவர் எஸ்டி கணேசன்.
Nach der tollen Tanzperformance, die wir gesehen haben, folgt nun ein Gedicht von Abdi. நல்ல நல்ல கிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க. ரைஸ் குக்கர்லாம் இருக்குது. இந்த பஃபல் மேக்கர் எல்லாம் இருக்குது. வணக்கம். ஒளி பிறந்தது. பாரினை நீக்க பரமன் மண்ணிலே பிறப்பு. பாரினை நீக்க மண்ணிலே பிறப்பு. தாழ்வுள் மக்கள் வாழ்வும் புதிதாய் பிறப்பு. எத்தனை தூதர்கள் மண்ணிலே ஆர்கள். ஆனாலும் நகன் இயேசுவின் புகையில் மன்னக உயிர்ப்பு. எத்தனை தூதர்கள் மண்ணிலே வந்தார்கள். ஆனாலும் மன்னகன் இயேசுவின் வருகையில் மன்னக உயிர். முதல் மனிதனின் பாவம் மண்ணினை வாட்டிட விண்ணக தேவனை பார்வை அவன் மீது படிய. முதல் மனிதனின் பாவம் மண்ணினை வாட்டிட விண்ணக தேவனை பார்வை அவன் மீது படிய. எண்ணிலா ஆனந்தம் கொண்டே அவனை மீட்டிட. மரியின் கரவில் தெளிவாய் தெளிந்தார் தூயாகியே. கபரியே தூதன் தூது சொன்றே சொன்னான் செய்தியை. கபரியை தூதன் தூது சென்றே சொன்னான் செய்தியை. கன்னி மரியம் அஞ்சியே எப்படியாகும் என்றே பணிந்தாள். கன்னி மரியம் அஞ்சியே எப்படியாகும் என்றே பணிந்தாள். கார்கால வாடியில் எடுக்க முதலில் காட்சி. கார்கால வாடியில் எடுக்க முதலில் காட்சி. ஞானியே இப்போவே கொஞ்சம் நிரம்பணமாகி தான் இருக்குது. மேடையெல்லாம் படியாக சோடிச்சு அங்கால கிஃப்ட் எல்லாம் வச்சுருக்கு. எல்லாத்தையும் ஒருக்கா சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. இந்த விழா களகட்டு போதெல்லாம் நடக்கு. அமர்க்கலப்படுத்துகிறாங்க. சாப்பாடெல்லாம் இங்கே ரெடி பண்ணப்படுது. என்னென்ன விதமான சாப்பாடுகள் இன்றைக்கு இருக்கப்பா? இன்றைக்கு போண்டா, ரோல், கடலை வடை, உளுந்து வடை, சமோசா, மற்ற சுண்டல், மற்றது பேப்பன், கஃபே எல்லாம் இருக்கு. ஆனால் முடிய வருமோ இல்லாட்டி முடிய ரொட்டி கறி எல்லாம் அந்த மெயின் சாப்பாடு ரொட்டி கறியோ இல்லாட்டி ரொட்டி மெயின் சாப்பாடு இல்லை இரவு சாப்பாடு அப்படி ஷோர்ட்டி தான் ஒரே இதுகளோட தானா? ஆனால் இப்போ ரொட்டி இருக்குன்னு ரொட்டியும் கறியும் இருக்குன்னு ரொட்டியும் கறியும் ஓகேயா? எல்லாம் ப்ரைஸை போட்டு வைக்கணும். எல்லாம் சின்ன ப்ரைஸ் தான். நல்ல ப்ரைஸ், சீப்பாக தான் விற்கணும். எல்லாம் இங்கே வருங்க. சமோசாவே 50 சமா, ஒரு ரூபா 50 சமா விற்கிறாங்க. மேடை களை கட்டுது. ஜனங்கள் எல்லாம் வந்து குமிஞ்சு கொண்டு இருக்குது. நிகழ்ச்சியை பார்ப்போம். உண்டக்கு என்ன மாதிரி என்னென்ன இதுதான் இந்த இது கிஃப்ட் இல்லை நான் நினைக்கிறேன். இதுதான் அந்த அவங்க நோட்டீஸில் ஓட்ட அதிர்ஷ்டல சீட்டு இப்போ நினைக்கிறேன். சோடிச்சிருக்கிறாங்க பார்ப்போம். இந்த நம்பர் விழுந்தால் உங்களுக்கு இந்த கிஃப்ட். அப்போ இன்றைக்கு எடுக்க வேண்டியா இங்கே போகிறாள் கீபோர்ட் பிளேயர். லைவ் மியூசிக் ஆனபடியாக காப்பிரைட்ஸ் பிரச்சனை இல்லை. ஆடிவா பாட போகிறாங்க பாட்டுகள். ரெடி ஆகி கொண்டிருக்கிறபடியா? ஓகே.
வணக்கம் அண்ணா. அண்ணா இந்த ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு டிலிப்புக்கு யார் பொறுப்பு, எங்கே வாங்குறேன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த அந்த போகிறார் அவரா? ஓகே, அவரை கேட்போம் என்ன மையன். என்ன உள்ளங்கையில் போட்டு வைத்த இறைவன் அல்லவா, என்னை தாய் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க வடிக்க பார்த்தேன், ராசாவே உன்னை எண்ணி நாடும் வடிக்க பார்த்தேன். Es war toll, wie immer die tamilische Kultur zu sehen, wie ihr wirklich fröhlich sind, wie die Kinder diese Freude zeigen, durch Tänze oder Singen. Wir freuen uns immer dabei zu sein. Auch das Essen, Kaffee, alles ist wirklich lecker und wir freuen uns, dass wir als Christen wachsen. Die Kinder wachsen. Die klein waren, die sind jetzt groß geworden und sie sprechen auch die Sprache sehr gut, Tamil. Ich habe gedacht, die Kinder, die hier geboren sind, können Tamil nicht gut sprechen, aber wenn sie jetzt, wie Gedicht jetzt gelesen wurde, man sieht schon, wie unsere Kinder sind. Dankeschön. Ja, danke auch für die Blume und
Es ist schon immer, wir sind mit Ihnen, mit euch immer verbunden, eigentlich weil unsere Kinder sehr in der Gemeinde aktiv sind. Und wir arbeiten zusammen für das Reich Gottes hier in Deutschland, aber auch denken an unsere Mitmenschen, wie wir ஏற்படுத்தியவர் திருமதி ஷிவானி வில்டன், சுடத்தட்டி இசை செல்வி நவீனா ராஜ்குமார். எங்க உற்சாக சிறுவர் பாடலில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அபிஷா சுமன், துவாரக அஞ்சன் தமிழ்ச்செல்வன், எஷ்லி கமல்ஸ்டன், லயா மார்க், சாண்ட்ரியா பிரகாஷ், யோஹானா டொமினிக், எட்ரியா ஜெய்சிங், விரீனா வாசன், விரீட்டா வாசன், ஆரதி அஞ்சன் தமிழ்ச்செல்வன், பிரகதி அஞ்சன் தமிழ்ச்செல்வன், டோபியாஸ் ராகு, ஜெரமி டொமினிக், அஸ்வன் ஜெய்சிங். எங்களுடைய புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய உருவானவர். அவர் எங்களுக்கு விருதுகளாக வந்திருந்தார். அவர் சென்ற வருடம் அதற்கு முதலிடமெல்லாம் வகித்திருந்தார். அவர் எப்பொழுதும் இளையவர்களுக்கு அவர் முன்னுரிமை வழங்குவார். இன்று எமது பணியக இயக்கம் இருந்திருக்கின்றார். அவர் எப்படி இளையோரை ஊக்குவிக்க வேண்டும், இளையோர்களை எப்போதும் அவர்களை முன்கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுறார். அதே மாதிரி பாடல் சாமுவேல் எப்போதும் இளையோருடைய அவர் தொலைத்துக் கொண்டிருக்கிறவர். பீடப்பணியாளர்களுக்காக அவர் முகமடைக்கின்றவர். தற்பொழுது பீடப்பணியாளர் முதன்மை பொருள் சிறுவர்கள் வாக்கிங்களுக்கு போயிருக்கின்ற பணியாலே அவர் ஒரு சில நிமிடங்களிலே அந்த சிறுவர்களை சந்திக்க வாக்கிங்களுக்கு இந்த வருடம் வருகின்ற வருடம் முதன்மை பொருள் பிள்ளைகளுக்கு அவர் உரை வழங்குவதற்காக சென்று இருப்பதால் தான் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது அவரை நீங்கள் வெளியே செல்வதை கண்டால் அவரை மன்னித்துக் கொள்ளும்படி அவர் தான் கேட்டுக் கொள்கின்றார். நன்றி. ஏராளமான பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன. சென்ற வருடத்தை விட இந்த தடவை இன்னும் அதிகமாக 30 உங்களுக்காக காத்திருக்கின்றது. அவை அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்த பொருட்கள். இந்த தடவை மிகவும் விலை உயர்ந்த உங்களுக்காக அதிலே முதலாவது ஒரு டிடி பாக்ஸ் முதலாவது பரிசாக உங்களுக்கு காத்திருக்கின்றது. 120 யூரோ பெறுமதியான பரிசு. அதே போல இன்னும் வருகின்ற வருடம் நடைபெற இருக்கின்ற அலை வாயிலே என்ற நிகழ்ச்சிக்கான 4 டிக்கெட்டுகள் உங்களுக்காக பரிசாக காத்திருக்கின்றது. விஐபி டிக்கெட், டைமண்ட் டிக்கெட், கோல்டன் டிக்கெட், சில்வர் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக மிகவும் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன. அத்தோடு அமேசான் குட் சைட் இருக்கின்றது, கேக் கிடைக்கின்ற மிஷின் இருக்கின்றது, ஹைஸ்லூப் ஃப்ரிட்ஜூஸ் இருக்கின்றது. அதி உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆகவே உங்களுக்கான அதிர்ஷ்ட லாப சிறப்பினை எமது
சீட்டும் இங்கு அருகாமையிலும் போய் பெற்றுக் கொள்ளலாம். அதே முறையிலே அரசியலமைப்பு சொத்துக்களை பெற்றுக் கொள்வது போல் உங்களிடம் உங்கள் அடுத்ததாக 88 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடத்தை பெறுகிறார் லரினா ராஜ்குமார். அடுத்ததாக 86 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தை பெறுகின்றார் வெனிஷா வாசல் வடிவேல். அவர்கள் எட்ரியா ஜெய்சி, நாசிகா தம்பித்துறை இருவர் ஒன்றாக வருவார். இவர்கள் இருவரை பற்றியும் நான் சொல்லியே ஆக வேண்டும். இவர்கள் முதலன்மை எடுக்காத பிள்ளைகள் இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுத்ததை பெற்றோர்களின் உதவியுடன் பாடமாக்கி திருவரும் சாதனங்கள் என்றால் என்னவென்று அதனுடைய அர்த்தமே இவர்களுக்கு வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த நிகழ்வு எப்படி இருக்கு? நல்ல முறையில் நடந்திருக்கு. பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் அக்கறை எடுத்து தங்களுடைய நேரத்தை இந்த ஜெர்மன் மண்ணில் அல்லது புலம்பெயர் வாழ்வில் பல விடயங்களுக்கு கொடுக்குற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்படியான நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலை நிகழ்வுகள் செய்வதுன்றது அவர்களுடைய ஆற்றல்களை திறமையில் வளர்க்குற ஒரு நிகழ்வாக இருக்குது. எங்களோட தமிழ் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் நாடுகளில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் குறைஞ்சி போச்சு நினைக்கிறேன். அவங்க ஒரு வேறு விதமாக யோசித்து ஒரு வேறு போக்கில் போய் கொண்டிருக்கிறாங்கன்றதை நான் யோசிக்கிறேன். அது சரியா? நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? பெற்றோருடைய பொதுவான கருத்தாக இருந்தாலும் பிள்ளைகளுக்குள்ள பெற்றோர் கொடுக்குற அந்த ஆன்மீக வாழ்வு இருக்கும். அவர்களுடைய படிப்பு அல்லது ஏனைய விடயங்கள் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் சில வேளைகளில் ஆன்மீகமற்று போகிறார்கள் என்று யோசிக்க இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் 100% நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. அது குடும்பம்தான் அடிப்படை. குடும்பம் கொடுக்குற ஆன்மீகம் எப்பயும் நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்குள்ளே அது இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் அதை கண்டுகொள்ளும். தமிழ் பிள்ளைகள் கூடுதலாக வந்து அந்த குடும்ப இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது தானே.
அப்போ கடைசியாக அந்த இதுக்குள்ள வரத்தானே மற்றது அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு உள்ளுக்குள்ளே இருக்கும். அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது அது வெளிப்படும். நன்றி. திரு மகனோடு முன்னெடுக்கும் ஒளி உலா 2024 கலை நிகழ்வுகளில் இந்த மாபெரும் இசைக்கு பின்னர் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய இடவலையை உங்களுக்கு தருகின்றோம். இந்த இடவலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இத்தோடு எமது கலை நிகழ்வுகள் இடவலையோடு ஆரம்பிக்கின்றது. ஆகவே உங்களுடைய வாய்க்கு ருசியாக எங்களுடைய மண்டபத்தின் பின்புறத்தில் உங்களுக்காக சிற்றுண்டிகள் காத்திருக்கின்றன. அத்தோடு மறந்து விடாதீர்கள், உங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த பக்கத்திலிருந்தும் பரிசுகளை பாருங்கள். அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய பரிசு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று முதலாவது பரிசாக டிடி பாக்ஸ் 120 ரூபாய் பெறுமதியான டிடி பாக்ஸ் உங்களுக்காக இருக்கின்றது. அத்தோடு அமேசான் குட்சைன் இருக்கின்றது. அத்தோடு வருகின்ற ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் அலையும் வாயுதை என்ற நிகழ்ச்சிக்கான சாப்பாடு என்ன பாருங்க, சிப்ஸ் இருக்கா, அது முடிஞ்சா சரி. அப்போ பரோட்டாவும் கறியும் என்ன மாதிரி ஒரு போர்ஷன் என்ன விலை? 3 கிலோ. அப்போ வேந்தானே ஒமஸ் 150. அது சின்ன பிள்ளைகளுக்கு தான் சரியோ. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பரிசீலித்து பார்ப்பதற்கு என்ன ஆடி முடிச்சிட்டீங்களா? நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்களோட டான்ஸை. 120 காத்திருக்கின்றது. அத்தோடு அமேசான் குட்சைன் இன்னும் அதிகமாக 2025ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும். என்ன இப்போ பிரச்சனை இல்லை. இங்கே அலைபாயுது நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு டிக்கெட் கிடைக்கிது. வாங்க ஒருக்கா என்னென்ன மாதிரி டிக்கெட்டுகள் இருக்குது, எவ்வளோக்கு இருக்குது, என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். வணக்கம். 4 விதமான டிக்கெட் இருக்கு அண்ணன். ஓகே. டிக்கெட் வந்து 29 ஸ்டார்ட் பண்ணுது. 29, 49, 69 and 85 VIP டிக்கெட் இருக்கு. ஓகே. அந்த எப்படி அந்த நின்று பார்க்குறது, இருந்து பார்க்குறது எல்லாம் இருந்து வடிவ அமைதியாக கணீசன் பண்ணுற மாதிரி பாட்டு, நின்று ஆட்டம் கூட்டம் இல்லாமல் அப்படி ஒன்று எல்லாரும் இருந்து பார்க்குற மாதிரி தான் டிக்கெட். அப்போ ஓகே, சரி, நன்றி. இந்த டிக்கெட்டுகள் எல்லோரும் பார்த்து கொள்ளுங்க. இதான இந்த
இது நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. வேறு வேறு இடங்கள்லையும் இது வாங்கலாமே? இல்லைங்கண்ணா, ஃப்ரான்ஸில் பிளான் பண்ணியிருக்கோம், அவன் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இல்லைண்ணே. சரியா. டிக்கெட் வந்து எங்கே வாங்கலாம்? இப்போ இந்த இங்கே வாங்காட்டி ஆன்லைனில் பண்ணலாம். N3 ஆப் மூலமாக பண்ணலாம். சரியா. சரி, ஆன்லைன்லேயும் பார்த்துக்கொள்ளுங்க. எங்கே இருக்குது போட்டிருக்கா அதில் உங்களோட இது? வாசன், வெரீனா வாசன். இந்நடனத்தை பயிற்றுவித்து நெருப்படுத்தியவர் திருமதி உதயா கமல்ஸ்டன். கமாப்பா, சமையலுக்காரு பொறுப்பு. சமையலுக்காரு பொறுப்பு எப்படி போகுது? இன்றைக்கு என்ன? இப்போ இன்றைக்கு என்ன இரவு சாப்பாடு? ரொட்டியும் கறியும் தானே, இல்லாட்டி வேறு எது மாரி காய்ட்டேன்? எப்படி எங்க இதானா இரவு சாப்பாடு? இதானா அந்த மெயின் சாப்பாடு? இது கோயிலுக்கு என்ன? கோயிலுக்கு. ஓகே, கோயிலுக்கு. ஓகே, இது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. கோயிலுக்கு இங்கே இருந்தெல்லாம் சமைச்சு போகுது சாப்பாடு. போகுது. துடைக்கும் தூயவனாய் அகிலம் அனைத்தையும் அருட்கரத்தில் முகில் போன்ற மென்மையாய் தாங்கிய பாலா, துயிலின்றி தரணியோர் வளமுற வாழவே துகில்தனில் மாடடை குடியிலில் மலர்ந்தவனே, விண்ணகத்தோர் மகிழ்ச்சி காணம் முழங்க கண்ணையரா காத்திடும் ஆயிரம் வணங்க. வணக்கம் அண்ணா, அப்படி சும்மா இருக்கிறீங்களா? நல்ல சுகமாக இருக்குது. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் விழா நல்ல சந்தோஷமாக நல்ல வடிவாக போய்கொண்டிருக்குது. நன்றி நன்றி. எவ்வளோ காலமாக நடத்துகிறீங்க? இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 33 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அப்படியே நாங்கள் டெவலப் ஆகிக்கிட்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய பணித்தளத்தில் வந்து நான் இப்போ கடந்த 2 வருடம், இது என்னுடைய 2வது வருடம். இதுக்கு மேல் வந்து இதுக்கு மேல் இருந்த பல பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தாங்க. இந்த சின்ன பிள்ளைகள் நல்ல வடிவாக அழகாக இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை விட இந்த இசை நிகழ்ச்சி வந்து இன்னும் நல்ல சிறப்பாக அந்த பிள்ளைகள் அதை விடாமல் அப்படியே தொடர்ந்து வாய்ச்சி கொண்டிருக்கு. நல்ல டேலண்ட் ஆக்களுக்கு. இந்த எங்களோட பணித்தளத்தில் நிறைய இசை டேலண்டராக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய முயற்சியை வந்து இளையோர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை முன் கொண்டு வர என்ற ஆர்வத்தில் தான் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இளையோர்களுக்கு இடப்பட்டு கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கிறோம். அதனால தான் இன்றைய நாளிலும் வந்து நாங்கள் அந்த 2 இவங்களை முதல் தடவையாக அந்த அறிவிப்பாளர் செய்கிறாங்க 2 பேரும். இந்த தடவை எப்படியாவது இந்த இளையோர்களை அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய மனதில் உள்ள பயத்தை தெளிய செய்து அவங்களை எப்படியாவது முன்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இன்றைக்கு நிச்சயமாக அதில் ஒரு நல்ல விஷயம் அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட மைக்க கொடுத்து மேடையில் ஏற்றி விடுறதால அதில் இருக்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அது இப்போ படிக்கிற டச் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அடுத்தடுத்த மேடைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அந்த மேடை கூச்சம் போய் அது நல்ல விஷயம். நான் பார்த்தேன், நீங்கள் சின்ன பிள்ளைகள்கிட்ட மைக்க கொடுத்து அவங்களே ஏற்றி அந்த நிகழ்ச்சியில் செய்திருக்கிறது நல்ல விஷயம். தொடர்ந்து செய்யுங்க, சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ஒரு சிறப்பாக ஒரு இதாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் இது அமைதியாக நடக்குது. பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றிங்க.